என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். இந்தியா சைப்ரஸ் இடையே 6 ஒப்பந்தங்கள் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்து. இருதரப்பும் இணைந்து 5 ஆண்டு கால பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான திட்ட வரைவை வெளியிட்டனர். மிருகத்தனமான குற்றவாளிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும். கோவையில் சிறுமி உயிர்மயக்கப்பட்ட சம்பவத்தில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கோவை அருகே 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். 2 பேரை கைது செய்தது காவல்துறை. அமெரிக்க வீரர்கள் 5000 பேரை போலந்து அனுப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு. நேட்டோ நாடுகள் அதிர்ச்சி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 67வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியா சைப்ரஸ் நாடுகளுக்கு இடையிலான 6 ஒப்பந்தங்கள் இரு நாட்டு தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சைப்ரஸ் நாட்டின் அதிபர் கிறிஸ்டோடோலிட்டிஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது புத்தாக்கம், தொழில்நுட்பம், கல்வி மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் இரு தரப்பினரும் 6 ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தில் பயங்கரவாத எதிர்ப்புக்கான ஒரு கூட்டு பணிக்குழுவை அமைப்பது குறித்தவையும் அடங்குகின்றன. தொடர்ந்து இருதரப்பும் இணைந்து 5 ஆண்டுகால பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான திட்ட வரைவை வெளியிட்டனர். கோவை அருகே சிறுமி உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டது மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனது சமூக வலைதள பக்கத்தில் கோவையில் சிறுமி உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டதை கண்டித்து கண்டனம் பதிவிட்டுள்ளார். அதில் கோவை மாவட்டம் கண்ணம்பாளையத்தில் 10 வயது சிறுமி உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டது மனிதநேயமற்ற கொடூர சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிக்கிறது என்று தெரிவித்தார். ஒரு குழந்தையை உயிர் மாய்க்கம் செய்த மிருகத்தனமான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என காவல்துறையினரிடம் வலியுறுத்தினார். கடந்த திமுக ஆட்சியில் நிலவிய அதே பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பற்ற சூழல் தற்போதும் தொடர்வது கவலைக்குரியது என்று குறிப்பிட்டார். முதலமைச்சர் விஜய் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்கான தீவிரமான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டிய சூழலில் இருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். கோவை அருகே 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 2 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே 10 வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்தார். நேற்று முன்தினம் சிறுமி மாலையில் கடைக்கு சென்று வெகு நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் அதிர்ச்சி அடைந்து சூலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து சூலூர் அருகே கண்ணம்பாளையம் குளத்தின் கரையோரம் முட்புதரில் ஒரு சிறுமியின் உடல் கிடப்பதாக சூலூர் காவல்துறையினர் தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக விரைந்து சென்று அந்த சிறுமியின் உடலை மீட்டனர். விசாரணையில் அந்த சிறுமிதான் காணாமல் போனவர் என்பதும் அவரை 2 பேர் கடத்தி சென்று உயிர் மாய்க்கம் செய்து உடலை முட்புதரில் வீசி சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அந்த சிறுமியின் உடலை கூராய்விற்காக சிங்காநல்லூரில் உள்ள ESI மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் உறவினர்கள் சிங்காநல்லூர் ESI மருத்துவமனையின் எதிரே திரண்டு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சிறுமியின் சாவுக்கு காரணமான நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இது தொடர்பாக காவல்துறையினர் செய்தியாளர்களிடம் பேசிய போது சிறுமி உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டது தொடர்பாக கார்த்தி, மோகன்ராஜ் என்ற 2 பேரிடம் விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர். சிறுமியின் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாரா என்பது குறித்து உடற்கூராய்விற்கு பிறகு தெரியவரும் என்றும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். அமெரிக்க வீரர்கள் 5000 பேரை போலந்து அனுப்புவதற்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவினால் நேட்டோ நாடுகள் அதிர்ச்சி அடைந்துள்ளன. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் அமெரிக்கா கூடுதலாக 5000 வீரர்களை போலந்துக்கு அனுப்ப இருக்கிறது என்பதை அறிவிப்பதில் தான் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் நேட்டோ நாடுகளில் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பாக ஸ்வீடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியா மால்மர் ஸ்டெனர்காட் செய்தியாளர்களிடம் பேசிய போது இது உண்மையில் குழப்பமாக இருக்கிறது என்றும் அமெரிக்காவின் அணுகுமுறையை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த புதிய அறிவிப்பு எதனை குறிக்கிறது என்பதும் தங்களுக்கே தெரியவில்லை என்று கூறினார்.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற 67வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் 67வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 255 ரன்கள் எடுத்து இமாலய இலக்கை குவித்தது. இதில் அதிகபட்சமாக இஷான் கிஷன் 79 ரன்களும், அபிஷேக் சர்மா 56 ரன்களும் சேர்த்தனர். பந்துவீச்சு தரப்பில் பெங்களூரு அணியின் ராஷிக் சாலம் 2 விக்கெட்டுகளையும், சுயாஷ் சர்மா, குருநாஸ் பாண்டியா ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 20 ஓவர்கள் முடிவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 200 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதில் அதிகபட்சமாக ரஜத் பட்டர் 56 ரன்களும், வெங்கடேஷ் ஐயர் 44 ரன்களும் எடுத்தனர். பந்து வீச்சு தரப்பில் இஷான் மலிங்கா 2 விக்கெட்டுகளும், டிராவிஸ் ஹெட், சாகிப் ஹுசைன் ஆகியோர் தலா 1 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு வழிவகை செய்தனர். இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி IPL கிரிக்கெட் தொடரில் தனது 9வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. தாம்பரத்தில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொருளாளர் ரூபி மனோகரனின் 67வது பிறந்தநாள் விழாவில் ஜெம் தொலைக்காட்சி நிறுவனர் N. சீதாபதி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொருளாளரும் நாங்குநேரியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி மனோகரனின் 67வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஜெம் தொலைக்காட்சியின் நிறுவனர் N. சீதாபதி அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அவரை வாழ்த்த காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அருள்ராஜ், செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார், சென்னை மேற்கு மாவட்ட தலைவர் KV திலகர், தென் சென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் TVP பாக்கியராஜ், தாம்பரம் விஜய் ஆனந்த் மற்றும் காங்கிரஸ் கமிட்டியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பம்மல் பாலு, பஷீர் ஆகியோர் செய்திருந்தனர். என்னுடைய பிறந்த நாளுக்காக என்னை வாழ்த்து வந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிறந்த நாளில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 2029 பிரதமராக வர வேண்டும். அதற்காக தொண்டர்கள் அனைவரும் நாம் இப்போதே உழைக்க தயாராக வேண்டும். நிச்சயமாக ராகுல் காந்தி அவர்கள் நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக வருவது உறுதி. அதற்கு நாம் எல்லாம் கடுமையாக உழைப்பதற்கு தயாராக வேண்டும் என்று என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக என்னுடைய தொண்டர்களுக்கு. தமிழ்நாடு உணவு பொருள் வழங்கல் கழக தலைமை அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வெங்கடரமணன் நெல்லை பாதுகாப்பதற்கான தரமான கிடங்குகள் கட்டப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கடரமணன் சென்னை சேப்பாக்கத்தில் குடிமைப் பொருள் வழங்கல் கழக தலைமை அலுவலகத்திற்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக பொறுப்பேற்றதை தொடர்ந்து துறை செயல்பாடுகளை மேம்படுத்துவது குறித்து அவர் உயர் அதிகாரிகளுடன் தீவிர ஆலோசனை நடத்தினார். அலுவலகத்தின் பல்வேறு பிரிவுகளுக்கு நேரில் சென்ற அமைச்சர் கோப்புகள், பராமரிப்பு, அன்றாட பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பொது வழங்கல் திட்டத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வெங்கடரமணன் உழவர்கள் விளைவிக்கும் நெல்லை சேமித்து வைப்பதற்கான கிடங்குகள் கட்டப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் தனது அலுவலகத்தில் பணிகளை தொடங்கினார். திமுகவை சேர்ந்த 3 விவசாயிகளுக்கு மாடுகள் வழங்கினார். மேலும் 3 விவசாயிகளுக்கு ஆடுகள் வழங்கினார். தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அனிதா ராதாகிருஷ்ணன், திருச்செந்தூர் கோவில் தரிசன கட்டண சீட்டு ஊழல் தொடர்பாக தவறு செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டுமான பணிகளுக்கும் சாலை பணிகளுக்கும் தேவையான கற்கள், ஜல்லி ஆகியவை தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், ஆஸ்டின் ஆகியோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஆஸ்டின், திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அதன் பின்னர் ஆஸ்டின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டுமான பணிகளுக்கும் சாலை பணிகளுக்கும் தேவையான கற்கள், ஜல்லி போன்றவை திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். சோதனை என்று கூறி லாரிகளை 2 முதல் 4 நாள் வரை நிறுத்தி வைப்பதால் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வதாக தெரிவித்தார். 200 தொகுதிகள் வெல்வோம் என்ற திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லிய நிலையில் இப்போது 5 மாதங்களில் திமுக ஆட்சிக்கு வரும் என்று சொல்லியதற்கு சவுக்கு சங்கர் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
முந்தைய திமுக ஆட்சியில் அமைச்சர்களுக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த சவுக்கு சங்கர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் மீண்டும் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த நிலையில் குண்டர் சட்ட வழக்குகளை ஆய்வு செய்த ஆலோசனை குழுவின் பரிந்துரையின் பேரில் சவுக்கு சங்கர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டத்தை தமிழ்நாடு அரசு ரத்து செய்தது. இதனையடுத்து அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். சிறைவாசலில் சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழ்நாடு மக்கள் அற்புதமான தீர்ப்பை வழங்கியுள்ளனர். திமுக ஆட்சியை மக்கள் தூக்கி எறிந்துள்ளனர். கொளத்தூரிலேயே ஸ்டாலின் தோல்வியை சந்தித்தது எனது 3 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என சவுக்கு சங்கர் தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டத்தில் நடந்த 2 கொலை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் ஹென்றி திபேன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் தேசிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான ஹென்றி திபேன் செய்தியாளர்களிடம் பேசினார். இவர் தமிழகத்தில் மனித உரிமை மீறல்கள், காவல் சித்திரவதைகள், பத்திரிகையாளர்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் குறித்து தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறார். திருப்பூர் மாவட்டத்தை உலுக்கிய தாராபுரம் வழக்கறிஞர் முருகானந்தம் கொலை, சாமலாபுரம் சமூக ஆர்வலர் பழனிசாமி கொலை தொடர்பான வழக்குகளில் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று ஹென்றி திபேன் வலியுறுத்தினார். திருப்பூர் தாராபுரம் நகரின் நடுவே உள்ள டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்களும் வணிகர்களும் கோட்டாட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். தாராபுரம் நகரின் நடுவே உள்ள டாஸ்மாக் மதுக்கடையால் பொதுமக்கள், பெண்கள், மாணவ மாணவியர், வணிகர்கள் ஆகியோருக்கு கடும் இன்னல்கள் ஏற்படுகிறது. பள்ளி, கல்லூரி, கோவில், மருத்துவமனை ஆகியவற்றிற்கு செல்லும் பொதுமக்கள் இந்த கடை முன்பு நடந்து செல்ல வேண்டியுள்ளது. இதனால் இந்த மதுக்கடையை மூடக்கோரி கோட்டாட்சியரிடம் பொதுமக்களும் வணிகர்களும் வணிகர் சங்க தலைவர் ஞானசேகரன் தலைமையில் மனு அளித்துள்ளனர். 20 ஆண்டுகளாக மனுக்கள் அளித்தும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த தீவிர நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். தாவேக ஆட்சியில் தங்களின் கோரிக்கைக்கு உடனடி தீர்வு கிடைக்கும் என்று மக்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தின் புதிய காவல் கண்காணிப்பாளராக ரவீந்திரகுமார் குப்தா பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைந்ததிலிருந்து அரசு துறை செயலாளர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அபிஷேக் குப்தாவை தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இடமாற்றம் செய்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு புதிய காவல் கண்காணிப்பாளராக ரவீந்திர குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து புதுக்கோட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ரவீந்திரகுமார் குப்தா பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு காவல்துறையினர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். சமூக நீதித்துறை அமைச்சராக வன்னியரசு பதவியேற்றுக் கொண்டதை தாராபுரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடியுள்ளனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினருமான வன்னியரசு தமிழக அரசின் சமூக நீதித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இதை கொண்டாடும் வகையில் தாராபுரத்தில் ஈரோடு மண்டல துணை செயலாளர் தமிழ்முத்து தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இதில் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் பல்வேறு அமைப்பினரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பீமா கோல்டு நிறுவனத்தின் தங்க நகைகள் விற்பனை கண்காட்சி நடைபெற்றது. ஆரணியில் கேரளத்தை சேர்ந்த பீமா கோல்டு நிறுவனத்தின் தங்க நகைகள் விற்பனை கண்காட்சியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் தங்க நகைகள், வெள்ளி பொருட்கள் ஆகியவற்றை பார்வையிட்டார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். இதில் பீமா கோல்டு நிறுவனத்தின் நிர்வாகிகளும் அதிமுகவினரும் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு பணிமனை முன்பு தாவேக கொடியேற்று விழா நடைபெற்றது. ஆரணி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன் தாவேக மாவட்ட தொழிற்சங்க நிர்வாகி தரணி தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தாவேக மாவட்ட செயலாளர் சத்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாவேக கட்சி கொடியேற்றி வைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார். இதில் மாவட்ட இணை செயலாளர் சத்யராஜ், மாவட்ட பொருளாளர் அசோக், கஜேந்திரன், வழக்கறிஞர் அணி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சுந்தர்ராஜன், தொழிற்சங்க நிர்வாகிகள் ஆனந்தன், செந்தில்குமார், ஹரிதாஸ், தரணி ஜெயபிரகாஷ், கமல்நாதன், நகர பொருளாளர் மதுமிதா, செயற்குழு உறுப்பினர் துர்கா ஆகியோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான வல்லமை தாராயோ கோடை சிறப்பு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சினேகா கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு சீருடை மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களின் கைவண்ணத்தில் உருவாக்கப்பட்ட கலைப்பொருட்களின் கண்காட்சியையும் கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்வையிட்டார். இதையடுத்து இப்பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு
பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கினார். இவ்விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் முருகேசன், முதன்மை கல்வி அலுவலர் முனைவர் நளினி, பள்ளி ஆசிரியர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுநல்லூரில் விறகு அடுப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீட்டு உபயோகப் பொருட்கள், சான்றிதழ்கள், பணம் உள்ளிட்ட அனைத்தும் தீக்கிரையான சம்பவம் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் புதுநல்லூரில் விஜயன், பரிமளா தம்பதியினர் குடிசை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பரிமளா விறகு அடுப்பில் சமையல் செய்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அடுப்பில் இருந்து பற்றிய தீ குடிசை வீட்டின் கூரைக்கு பரவியது. பின்னர் அடுத்தடுத்து 2 குடிசை வீடுகளில் ஏற்பட்ட தீ விபத்தில் வீடுகளில் இருந்த வீட்டு உபயோகப் பொருட்கள், சான்றிதழ்கள், பணம் உள்ளிட்ட அனைத்தும் தீக்கிரையாகின. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த படப்பை தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயில் சிக்கிய 2 குடும்பத்தினரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். எனினும் 2 குடும்பங்களும் உடைமைகள் அனைத்தையும் இழந்து நிர்கதியாக நிற்கின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அரசு உரிமம் இன்றி கள்ளத்தனமாக மணலை கடத்தி வந்த 8 லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கடத்தலில் ஈடுபட்ட 8 பேர் மீது வழக்கு பதிந்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி புதுப்பேட்டை அடுத்த மனம் தவிழ்ந்த புத்தூரில் கோவிந்தராஜ் என்பவர் மணல் குவாரி நடத்தி வருகிறார். இவர் அரசு அனுமதியின்றி மணல் கடத்துவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து காவல் தனிப்படையினர் சுற்று காவலில் ஈடுபட்ட போது புதுப்பேட்டையிலிருந்து தொடர்ச்சியாக லாரிகள் மணல் ஏற்றி வந்ததை ஆய்வு செய்தனர். அப்போது அனுமதியின்றி மணல் கடத்தி வந்ததை உறுதி செய்த தனிப்படையினர் பண்ருட்டி காவல் நிலையத்தில் லாரிகளை ஒப்படைத்தனர். அந்த வாகனங்களை ஓட்டி வந்த 8 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எர்ணாகுளம் அருகே டெம்போ டிராவலர் வாகனம் லோடு ஆட்டோவில் மோதிய விபத்தில் விவசாயி ஒருவர் உயிரிழந்த காட்சி அனைவரையும் பதைபதைக்க வைத்துள்ளது. கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பிரபம் அருகே பாம்பாக்கோடு பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். அன்னாச்சிப்பழ விவசாயியான இவர் தனக்கு சொந்தமான லோடு ஆட்டோவில் நெட்டுப்பாடம் கழுமுறி சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென எதிரே வேகமாக வந்த டெம்போ டிராவலர் வாகனம் விஜயகுமார் ஓட்டி வந்த லோடு ஆட்டோ மீது மோதியது. இதில் நிலை தடுமாறிய லோடு ஆட்டோ அருகிலுள்ள வீட்டின் சுற்றுச்சுவர் மீது மோதி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த விஜயகுமாரை அப்பகுதியினர் மீட்டு கோழஞ்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி விஜயகுமார் உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து பிரபம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள கண்காணிப்பு கருவி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தாராபுரம் அமராவதி ஆற்று நீரில் மூழ்கிய கல்லூரி மாணவன் 2 நாட்களுக்கு பிறகு உயிரிழந்த நிலையில் அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது. தாராபுரம் திருப்பூர் பொல்லிக்காளிப்பாளையத்தை சேர்ந்தவர் சிவராஜ். இவரது மகன் பிரேம்குமார் அங்குள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் படித்து வந்தார். இவர் தனது நண்பர்களுடன் தாராபுரம் சீத்தக்காடு அமராவதி ஆற்றில் குளிக்கும் போது தண்ணீரில் மூழ்கினார். உடனே இது குறித்து அவரது நண்பர்கள் தாராபுரம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அவர்கள் விரைந்து வந்து பிரேம்குமாரை தேடினர். ஆனால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதையடுத்து 2 நாளின் தேடுதலுக்கு பிறகு அவர் மூழ்கிய இடத்திலிருந்து சிறிது தொலைவில் உயிரிழந்த நிலையில் பிரேம்குமார் உடல் மீட்கப்பட்டது. இது குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் உயிரிழந்த பிரேம்குமாரின் தந்தை சிவராஜிற்கு நெருங்கிய நண்பர் என்பதால் அவரது குடும்பத்தினருக்கு தனது ஆறுதலை தெரிவித்தார். கன்னியாகுமரியில் தற்காலிக துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்பாமல் 4 மாதமாக அலைக்கழிக்கும் மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து வருவாய்த்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வருவாய்த்துறையில் 8 தற்காலிக துணை வட்டாட்சியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. இதனால் பிற ஊழியர்களுக்கு வேலை பளு அதிகரித்து உள்ளது. கோப்பில் உடனே கையெழுத்து போட்டு தருகிறேன் என்று 4 மாதங்களாக ஊழியர்களை அலைக்கழித்து வருகின்றனர். அதே வேளையில் தேர்தல் பணியிலிருந்து உயிரிழந்த ஊழியருக்கு இதுவரை கருணை தொகை கூட கொடுக்காமல் இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. இதனை கண்டித்தும் உடனே தற்காலிக துணை வட்டாட்சியர் பணியிடங்களை நிரப்ப கேட்டும் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டாததால் ஊழியர்களின் போராட்டத்தால் அலுவலக பணிகள் முடங்கியது. பெரம்பலூரில் விசிக சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசாவின் எக்ஸ்எல் பதிவிற்கு கண்டனம் தெரிவித்து புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயன் தலைமையிலான அரசியல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு திமுகவினர் பல்வேறு விதமான எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா தனது எக்ஸ்தலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரவையில் பங்கேற்றதை கண்டித்து பதிவிட்டிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ராசாவின் எக்ஸ் பதிவினை கண்டித்தும்
அதற்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் செய்தனர். விசிக பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு ராசாவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். ஆரணி அருகே திமுக நிர்வாகியிடமிருந்து கோவில் இடத்தை மீட்டு தரக்கோரி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதுப்பாளையம் கிராமத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அமிர்தவள்ளி உடனுரை ஆதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு அருகே உள்ள இடத்தை அதே கிராமத்தை சேர்ந்த முன்னாள் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் நந்தினியின் கணவர் கண்ணன் என்பவர் ஆக்கிரமித்து ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்ததுடன் வருவாய்த்துறையினரிடம் பலமுறை புகார் அளித்தனர். புகாரின் பேரில் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் நீதிமன்றத்தில் பொதுமக்கள் வழக்கு தொடுத்தனர். இதனிடையே வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் திமுக பிரமுகர் கண்ணன் என்பவர் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் நிறுத்தி வைக்கப்பட்ட கட்டிட பணியை மீண்டும் துவக்கினார். இதனால் ஆத்திரமடைந்த பகுதி மக்கள் ஆரணி வேலூர் சாலையில் அமர்ந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது திமுக நிர்வாகி மீது அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோவில் இடத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு கோவில்பட்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுப்ரமணியன் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பங்கேற்று துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் புகைப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி அரசு போக்குவரத்து அலுவலகத்தில் கிராமப்புற மக்களுக்கு ஏற்பட்டு வரும் போக்குவரத்து இடையூறுகள் குறித்து போக்குவரத்து கிளை மேலாளர் சங்கிலி மாடசாமியுடன் ஆலோசனை நடத்தினர். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் புகைப்படத்தையும் வழங்கினர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். இந்தியா சைப்ரஸ் இடையே 6 ஒப்பந்தங்கள் இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் கையெழுத்து. இருதரப்பும் இணைந்து 5 ஆண்டு கால பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான திட்ட வரைவை வெளியிட்டனர். மிருகத்தனமான குற்றவாளிகளை காவல்துறையினர் உடனடியாக கைது செய்ய வேண்டும். கோவையில் சிறுமி உயிர்மயக்கப்பட்ட சம்பவத்தில் தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல். கோவை அருகே 10 வயது சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். 2 பேரை கைது செய்தது காவல்துறை. அமெரிக்க வீரர்கள் 5000 பேரை போலந்து அனுப்ப அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு. நேட்டோ நாடுகள் அதிர்ச்சி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற 67வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி. ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வீழ்த்தி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அபார வெற்றி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.